சொந்த மனைவி கிட்ட நெருக்கமா இருக்கிறது பாவம்ன்ற மாதிரி ஒரு சீனை காமிச்சிருக்கு. இவ்வளவு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறமா இந்த ஆசை எல்லாம் உனக்கு எதுக்கு? நீ ஒழுங்கா ஜோ பண்ணி உபவாசம் போட்டு ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் சுட்டரிக்க சொல்லி கேடு. ஆசையே வரக்கூடாது உனக்கு. 2 பிள்ளை பெத்தாச்சு, பிள்ளைங்களாம் கல்யாண வயசு ஆகி போச்சு, இன்னும் கூட உட்காந்து ஆசைப்பட்டு இருக்க. வெக்கமா இல்லையா உனக்கு? அப்படிலாம் போதனை பண்ணோடனே வைஃப், ஐயோ ஆண்டவரே நான் ஒரு பாவி அப்பா, அந்த ஒரு பக்கம் ஜோ பண்ணிட்டோம். கணவன் இன்னொரு பக்கம் அம்மா மனசாட்சியில பாதிக்கப்பட்டு பெரிய தப்பு பண்றோம் போல இருக்கு. ஐயோ நமக்கு இந்த மாதிரிலாம் யோசனைலாம் வரக்கூடாது, மனைவி எங்கேயோ இருக்கிறா அப்படின்னு அந்தம்மா அப்படியே ரொம்ப கூனி குறுகி அந்தம்மா ஜோ பண்ணிட்டு இருப்பாங்க, இவர் ஜோ பண்ணிட்டு இருப்பாரு. கடைசியில பண்ற வேலையை பார்த்தா இந்த ரூல்ஸ் எல்லாம் யாருக்குன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு தான். ஊர்ல இவர் கேசனோவா தான், இவர் பிளே பாய் தான், ஜாலியா சுத்தி இருப்பார். ஆபீஸுக்கு போனீங்கன்னா சீனே வேற. இங்க சிரிக்க விட மாட்டாரு. என்ன வேணும்? வீட்டுல மேனேஜர் மாதிரி எல்லாரையும் மிரட்டுறது, உருட்டுறது, வைஃப் சிரிச்சிடக்கூடாது, பிள்ளைங்க முன்னாடி கையை பிடிச்சிட்டு கையை பிடிச்சாங்க, பசங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, வெக்கமா இல்ல உனக்கு வீட்டுல? ஆனா இவர் ஆபீஸ்ல செல்ஃபி எடுப்பாரு. எப்படின்னா யாரோ ஒரு பொம்பளைக்கு மேல கையை போட்டுக்கிட்டு செல்ஃபி. அங்க குரூப் ஷாட்ல இவரை பார்க்கணுமே, அப்படி என்னமோ இன்னைக்கு தான் பிறந்த மைனர் மாதிரி ஆடிட்டு இருப்பாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியல. நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, அப்கோர்ஸ் சில காரியங்கள் நிதானிக்கணும்.